ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்லாம் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் மாதிரி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொடுப்போம். 3 of Wands, King of Wands, Five of Swords, Nine of Cups, Temperance, Knight of Swords. Okay. Four of Wands, Ace of Swords, Page of Pentacles, World, Three of Pentacles, Eight of Swords. Okay, so bottom of the deck, Knight of Cups. Ten of Wands, Five of Wands, Nine of Wands, Six of Pentacles, Two of Cups, Queen of Cups. Okay. Queen of Wands, Wheel of Fortune, Eight of Pentacles, Chariot, Five of Swords, Six of Swords, the Hierophant. Okay. ஓகே ஓகே இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, ஸோ இந்த ஈவினிங் டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து இந்த போர்ஷன் என்னெல்லாம் திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், இது வந்து போஸ்ட் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசினேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க. பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பிலீவ் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா எப்போவுமே நம்ம பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கேட்குறோம், பாசிட்டிவான விஷயங்களை பார்க்குறோம்னு சொல்லும்போது அது நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அதுக்காக தான் எப்போவுமே பெரிய பெரிய ஞானியாக இருக்கட்டும், பெரிய பெரிய முனிவர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்னா திங்க் பாசிட்டிவ். நம்ம பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வந்து கேட்கும்போது, பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் கொண்டு வைக்கும்போது நம்ம லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேக்ஸிமம் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்து வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரணம் நீங்கள் தான். ஓகே, என்கிட்ட கேட்டால் நான் காரணம் உங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு காண்டோட நினச்சில் எனக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தான். ஆக்சுவலி வந்து இந்த ஒரு பர்சனும் நீங்களும் வந்து மீட் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் சேரணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டெஸ்டினி. ஓகே, ஒரு ஒரு கரெக்டான ஒரு தருணத்தில் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆளோட ஆல்ரெடி ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆள் எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தன்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ ஆள் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் யாரு கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகாத ஒரு கேரக்டர். அப்போ ஆள் யாரு கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பழகுறாங்கன்னா, அப்போ ஆள் சின்ன வயசில் பார்த்த விஷயங்கள், பழகின விஷயங்கள், நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க 2-3 ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருக்கலாம். அப்போ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஒரு லெசன்ஸ் ஆகும். ஓகே, எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ ஆள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் யாரு கூட அட்டாச் ஆகாமல் அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு அனுபவம் தானே, அது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தானே. ஏன்னா ஆல்ரெடி லைஃப்பில் லெசன்ஸ் படிச்சு நிறைய லெசன்ஸ் படித்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு சில விஷயங்கள் அனுபவமே சிறந்த ஆசைன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு லைஃப்பில் அடிப்படையாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஆளுக்கு தெரியும் எஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே வரக்கூடிய ஒரு பெயின் வந்து ரொம்ப டஃப். நம்ம லைஃப்பில் என்ன பெயின் வந்து நம்மளால் தாங்க முடியும். பட் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு பெயின் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்மளை மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி நம்மளை ரொம்ப டவுன் ஆக்குன்னு ஆளுக்கு ஆல்ரெடி മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஸோ அதனால் ஆள் எனி டைம் தன்னோட மைண்டை ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணாமல், யாருக்கும் அடிக்ட் ஆகாமல், யாருக்கும் அட்டாச்மெண்ட் ஆகாமல், தன்னோட பயங்கர ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு பயங்கர செல்ஃபிஷாக எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்போவுமே ஆளை ஹர்ட் ஆக்காத அளவுக்கு ரிலேஷன்ஷிப்லேயாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஆளை ஹர்ட் ஆக்காத அளவுக்கு ஆள் வந்து நடந்துட்டு உண்டு. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஓகே, அந்த அளவுக்கு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு. ஓகே, அப்போ ஆள் பயங்கர அனுபவம் மிகுந்த ஒரு பர்சன், பல எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண ஒரு பர்சன், பல லைஃப் லெசன் லேர்ன் பண்ணுற ஒரு பர்சன். எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் பிறந்த உடனே ஞானி ஆகிறதும் கிடையாது, தியாகி ஆகிறதும் கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பில் பட்ட இன்செக்யூரிட்டி, ட்ராமாஸ், அதாவது அவங்கவுங்க லைஃப் லெசன்ஸ் படித்து அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ண விஷயங்கள் தான். சம்டைம் நம்ம சொல்லுவோம், அவனை அவங்க ஏன் கல் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, மனசு இல்லையா, இது இல்லையா. ஆக்சுவலாக ஆள் லேர்ன் பண்ண விஷயங்கள், சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்ட விஷயங்கள், படித்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி ஒரு அனுபவம், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி ஆளை ஹர்ட் ஆக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். லைஃப்பில் ரொம்ப அடிப்பட்டவங்க, நம்ம பல வேதனைகளால் ஃபேஸ் பண்ண ஒரு போஸ்டாக மட்டும்தான் கல்லாக நிற்க முடியும். ஓகே, தென் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த பர்சனை பார்த்த உடனே உங்களுக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கும். எஸ், நமக்கு வரக்கூடிய ஃப்யூச்சர் பார்ட்னர் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த ஷேஃபில் இருக்கணும், அந்த சேஃபில் இருக்கணும், இந்த மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆக்கணும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த ஒரு பர்சன்கிட்ட இருந்திருக்கும். நீங்களும் பார்த்து தான் அட்ராக்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் அட்ராக்ட் ஆனது மட்டுமா நீங்கள் பண்ணியிருப்பீங்க? இந்த ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லா எஃபர்ட்டும் போட்டிருப்பீங்க. ஓகே, நீங்கள் ஆக்சுவலி என்னென்னா இதில் தான் இங்கே வந்து நடக்குது. நீங்கள் ஆக்சுவலி உங்களோட ஒரு சீப்பான ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் என்ன சொல்கிறது,
உங்களோட எனர்ஜிக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஓகே, அது நடக்கும். ஆல்ரெடி பயங்கர பவர் உள்ள ஒரு பர்சன், பல எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண ஒரு பர்சன், பயங்கர கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை எல்லாம் அறிஞ்சு லைஃப்பில் ஒரு கரெக்டாக ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற ஒரு டைம், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டைம் நீங்கள் இவரை மீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எப்படியா இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும், இந்த ஒரு பர்சனை என்னோட ஒரு லைஃப் வரணும், இவங்க என் கூட லைஃப்பில் கடைசி வரைக்கும் வந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கால் பண்ணியிருப்பீங்க, மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, விடாமல் சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அப்போ ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகிருக்கும், சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸில். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு கெரியர் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்த ஒரு ஆளாக இருக்கும். நீங்கள் அப்போ தான் பட்டாம்பூச்சி புதுசாக க்ரோ ஆகிற மாதிரி இவரை பார்த்ததும் அடிக்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகி கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, என்னெல்லாம் சேசிங் பண்ண முடியுமோ எல்லாம் சேசிங் பண்ணியிருப்பீங்க. அப்போ ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிருக்கும், சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப்பு செப்பரேஷன் ஆகிருக்கும். அப்போ செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன, நீங்கள் தான். சில பர்சன்ஸ் இருக்காங்க, ஓகே, லவ் தவிர அவங்க வேறு எதையும் அவங்க லைஃப்பில் திங்க் பண்ண மாட்டாங்க. காலையிலேருந்து நைட்டு உறங்குற வரைக்கும் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, 24/7 அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே நீங்கள் நிறைய பேர் இப்போ தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் வருது. ஏன்னா நீங்கள் 24/7 ஒரு போஸ்ட்டை திங்க் பண்ணுறதும் காணாது. இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் விடாமல் சேசிங் பண்ணுவீங்க. சும்மா கால் பண்ணா இந்த டைம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, இந்த டைம் என்ன பண்ணிகிட்ருக்க, ஆளுக்கு ஆல்ரெடி கெரியர் இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு லைஃப்பில் பணம் இம்பார்ட்டன்ட், கெரியர் இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி நிறைய லெசன் லேர்ன் பண்ணிட்டு வந்து ஒரு போஸ்ட் தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, உங்களுக்கு நேரம் போகலன்னு சொல்லிட்டு விடாமல் நீங்கள் லவ்னு ஒரு பெயரில் 24/7 நீங்கள் சேசிங் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, எப்பவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடக்கும். அது அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நடந்துருண்டு. ஓகே, அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை மேக்ஸிமம் செப்பரேஷன் ஆகிருக்கும். சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. அப்போ இந்த ஒரு ரிலேஷன் செப்பரேஷன் வராமல் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களோட ஃபோக்கஸும் கெரியர்லையும் உங்களோட ஒரு ஸ்டடிலையும் எதுலையாவது நீங்களும் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணி வேறு எதில் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எப்பவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு கொடுங்க. அவங்க கொடுக்குறது ஒரு 20 இருந்தால் நீங்கள் கொடுக்குறது ஒரு 110% தான். அது எப்பவுமே அது என்ன சொல்கிறது, ஓவராக போயிடும். ஓகே, இப்போ நம்ம வயிற்றுக்கு ஒரு தட்டு சோறு தான் சாப்பிட முடியும். ஓகே, அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், வாமிட்டிங் வரும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்ல, நமக்கு மூச்சு முட்டும், திணறும், நடக்க முடியாது. அதே மாதிரி தான் அன்பும் அப்படி தான், எல்லா அளவுக்கு மீறும் போகுது, அது திகட்டி போயிடும். ஓகே, அப்போ 20% அன்பை கொடுத்துருண்டு, நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, 110% கொடுத்துருண்டு. அப்போ என்ன ஆகும், லாஸ்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப். அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நடந்துட்டு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் நமக்கு எல்லாரும் பண்ணுற மெயின் தப்பு என்னன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. யாராவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? நம்மளை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் நினைக்கிறீங்க ரிலேஷன்ஷிப் ஒன்றில் மட்டும்தான் சக்ஸஸ் இருக்குது, அதில் மட்டும்தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் உனக்கு கேட்குறேன், பிறக்கும் போதே இந்த ஒரு பொருஷன் கொண்டா வந்தீங்க, அப்போல்லாம் அந்த ஒரு பர்சனை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படிலாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண பிறகு இவங்க தான் என்ஜாய்மெண்ட், இவங்க தான் சந்தோஷம், ஏன் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அங்கே கொண்டு திணிக்கிறீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சனை பார்த்தப்பறம் உங்களுக்கு சந்தோஷம், இந்த ஒரு பர்சன் மட்டும் தான் நீங்கள் திங்க் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷத்தில் மறுபடியும் எங்கே போச்சு உங்களுக்கு? எப்பவுமே ரிலேஷன்ஷிப்புக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாம். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, எப்பவுமே நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மேபி இல்லைன்னா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஒரு பர்சன் கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, மேரேஜ் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லை, இந்த ஒரு பர்சன் கிட்ட எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்பை கொட்டுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எப்போவுமே நம்ம 24/7 ஒருத்தவங்களுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா,
எப்போவுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, 24/7 நீங்கள் வாசல் துடைக்கிறீங்க, உங்களோட சப்பல்ஸ் வந்து வெளியே கிடக்குது. நம்ம என்னைக்காவது அந்த செருப்புக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோமா? என்னைக்காவது அந்த செருப்பை நம்ம மதிச்சிருக்கோமா? அதே அந்த 2 நாள் அந்த செருப்பை காணவே இல்லை, வெளியே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், காலை போட்டு செருப்பலாம். அப்போ மட்டும்தான் நம்ம அந்த செருப்பே தேட ஆரம்பிக்கிறோம். ஐயோ காலை முள் குத்திருமே, இல்லை கல் குத்திருமேனு. அதே மாதிரி தாங்க எல்லாமே 24/7 நம்ம அவைலபிளாக இருக்கும்போது யாருக்குமே நம்ம மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருக்கிற இன்ட்ரெஸ்ட், இருக்கிற அன்பும் போயிடும். ஓகே, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிட்டுண்டு. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் மேக்ஸிமம் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது ஃபுல்லாக ஆன்லைன் வழியாக இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணியிருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண பிறகு அதனால நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம். ஓகே ஓகே கரண்ட் சுச்சுவேஷனை நீங்களே திருந்திட்டு தெரிந்தாமல் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அடிக்டடாக இருக்கிற டைமில், ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற டைமில், இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், நீங்கள் 24/7 இந்த ஒரு பர்சன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய டைம் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போயிருக்கும். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, நீங்கள் திருந்திட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இன்னொரு பர்சனோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக மாறிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ் சேம் எனர்ஜி. ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கியூன் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இருந்துட்டு உண்டு, பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருந்துட்டு 24/7 அவைலபிளாக இருந்துட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு ஈக்குவலாக நீங்கள் மாறிட்டு உண்டு. ஸோ அப்படி மாறிட்டு உண்டுன்னா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் எப்படி தன்னோட ஈகோ, ஆட்டிடியூட், தன்னோட கெரியர், செல்ஃப் ரூம் அதில் நிற்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் நிற்கிறீங்க. ஓகே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி சந்தோஷமாக இருக்கிறீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் நீங்கள் பெற்றோர் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஈவினிங் டைம் இந்த ஒரு போஸ் என்ன திங்க் ஆக்சுவலி இந்த ஒரு போஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்சுவலி ஈகோவில் தான் நிற்கிறாங்க. சப்போஸ் ஈகோவில் தான் நிற்கிறாங்க, கேரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்கோர்ஸ். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி மேக்ஸிமம் ஒரு 6 months இருக்கலாம், இல்லைங்க ஒரு சிலவங்களுக்கு 3 months இருக்கலாம். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன். ஓகே, அவங்களுக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன் இன்டைரக்டாகவோ டைரெக்டாகவோ இந்த ரிலேஷன்ஷிப்பை தேவையில்லாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து பிரேக் பண்ணிட்டு இன்னொரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன் எனக்கு கலெக்டிவ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, இது கலெக்டிவ் ரீடிங். நிறைய பேருக்கு இது ரெசனேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொருத்தவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, பர்சன் ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு காஸ்ட், ரிலீஜன், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, பட் இந்த ஈவினிங் டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு உண்டா கேட்டால் அப்கோர்ஸ் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவர் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நீங்கள் வேணும். ஓகே, ஒருத்தவங்க எவ்வளோ செப்பரேஷன்லையும் எவ்வளோ கஷ்டத்துலையும் இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்கன்னா காரணம் என்ன, நீங்கள் அவங்களுக்கு வேணும். இவர் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நினைக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு என் மேலே ஞாபகம் இல்லை என்னோட திங்கிங்கில் நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்சன் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவர் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த பர்சனல் லைஃப் ஓகேவான்னு கேட்டால் நாட் ஓகே. ஓகே, ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க லைஃப்பில் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு மென்டல் பீஸ் இல்லை. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு யாருக்கூடையும் ஒத்து போகலை. ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இவருக்கு வந்து யாருக்கூடையும் ஒத்து போகலை. காரணம் இவருக்கு மென்டல் பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. ஓவர் திங்கிங் பண்ணுறனால இவர் எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவர் ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும், ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும், நமக்கு ஓகே இல்லைன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கிட்டே யார் வரோங்களோ அவங்களே பிடிச்சி நம்ம கற்று தோணும். ஓகே, அதே மாதிரி இவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களுக்கு
இவ்வளோ அந்த சுச்சுவேஷனில் இருக்காரு. ஓகே, யாரு கூடயும் ஒத்து போகலை, எல்லாரு கூடயும் வந்து ஃபைட்டிங், மென்டல் பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை. ஸோ எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, ஒரு ஆளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து சுத்தமாக ஒரு அட்டாச் கிடையாது. ஒரு ஆளுக்கு 24/7 ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலி ஃபுல் அட்டாச்மெண்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஒரு செப்பரேஷனில் போகும்போது அவங்களுக்கும் அப்போசிட்டில் பர்சன் கல்லாவே இருக்கட்டும், ஓகே, கல்லாவே இருக்கட்டும் அப்போசிட்டில் பர்சன், பட் அவங்களுக்கும் சில விஷயங்கள் மனசில் ஆகும். ஏஸ் நமக்கும் ரிலேஷன்ஷிப் வேணும், ஏஸ் நமக்கு இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வேணும், அவங்களுக்கும் சில விஷயங்கள் மனசில் ஆகும். எப்போவுமே நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாம் உடனே நடந்துடணும். ஓகே, ஃபஸ்ட் ஒரு யூனிவர்ஸ் நமக்கு ஒரு பர்சனை காட்டி கொடுக்குறாங்க, நம்ம ஒரு பர்சனை மீட் பண்ணுறோம். ஓகே, அவங்க ஆக்சுவலி அவங்க ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு கேரக்டராக இருப்பாங்க. பட் நம்ம அவங்கள பார்த்ததும் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லவ்வால் அந்த ஒரு போஸ்டை திருத்திடலாம், நம்ம லவ்வால் அந்த ஒரு போஸ்டை கொண்டு வந்துடலாம், எல்லாம் உடனே நடக்கணும், உடனே ஒரு கமிட்மெண்ட், உடனே ஒரு ஸ்டெபிலிட்டி, எல்லாம் உடனே நடக்கணும் நம்ம நினைக்கிறோம். நான் ஒன்று கேட்குறேன், நம்ம என்ன கடவுளா? நம்ம சாதாரண மனுஷங்க. நம்ம நினைக்கிறது எதுவும் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்களே. நீங்கள் கடவுள் கிடையாது. ஓகே, நீங்கள் சாதாரண மனுஷங்க தான். நம்ம நினைக்கிறது எல்லாம் இங்கே நடக்கும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடவுள் ஆகிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு கஷ்டம் இருக்காது. கஷ்டம் இருந்தால் தான் நீங்கள் மனுஷங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் கடவுள் ஆகிடுவீங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சுத்தமாக எமோஷனல் யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆகாத ஒரு பர்சன் தான். பட் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னா, இவருக்கு அது ஃபீல் ஆகுது, இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு போன பிறகு இவருக்கு அது ஃபீல் என்ன இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு போன பிறகு நான் ஏதோ நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடி இந்த மாதிரி ஓவர் திங்கிங்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் மீட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு என்னோடய கெரியரில் பயங்கரமாக நான் அச்சீவ் பண்ணேன், எனக்கு என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ எல்லாமே சாதிச்சு. பட் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரான பிறகு எனக்கு சுத்தமாக மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, எதையோ நினச்சின்னு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யாரு கூடயும் ஒத்தும் போகலை, எனக்கு யாரையும் பிடிக்கலை. அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஈவினிங் டைமில் மேபி இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி ஒன்லி இந்த ஈவினிங் டைமில் இந்த ஒரு பர்சன் யாரு கூட சண்டை போட்டிருக்கலாம். ஓகே, இது ஒரு பர்சன் ஏதோ நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த சுச்சுவேஷனை யாராவது ஒரு பர்சன் கிட்ட வந்திருப்பாங்க, அந்த கோவத்தை அந்த ஒரு பர்சன் பிடிச்சி திட்டிட்டு உண்டு, ஃபைட் பண்ணிட்டு உண்டு. இன்னொரு சில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்சன் எங்கேயாவது பார்ட்டி செலிப்ரேஷன் எங்கேயாவது போயிருக்கலாம், எங்கேயாவது சுத்த போயிருக்கலாம். பட் அந்த இடத்துல இவருக்கு ஒரு லோனினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னா, அந்த ஒரு பர்சனுக்கு 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து எல்லாரும் இந்த ஒரு பர்சனை சுற்றி ஒரு 1000 பேர் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஒட்டுப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், என்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு இங்கே யாரும் இல்லை, எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த அளவுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுறதுக்கும் இந்த அளவுக்கு மென்டல் பீஸ், அந்த ஒரு மைண்டில் ஒரு பீஸ் இல்லாமல் போகிறதுக்கான நீங்கள் தான். எப்போவுமே ஒரு செப்பரேஷன் நம்ம சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு 24/7 ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை பல தடவை ஹர்ட் ஆகி விட்டுருக்கலாம். பட் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணல, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது சந்தோஷம் கிடைக்குதோ அந்த குட்டி குட்டி விஷயங்களை பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கெரியரில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை, கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே நீங்கள் பண்ணல. ஸோ அதனால் இந்த பர்சன் அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ அது இல்லாமல் இவருக்கும் அது ஃபீல் ஆகாமல் ஒன்று இவருக்கும் ஃபீல் ஆகுது. எத்தனை பேர் கூட்டத்தில் நானும் என்ன ஹாப்பியாக வைக்கிறதுக்கு பார்ட்டி போகிறேன், செலிப்ரேஷன் போகிறேன், எங்கே போனாலும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, எனக்கு ஏதோ என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க பட் எனக்கு ஏன் ஒத்தைக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு ஈவினிங் டைமில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இவருக்கு ஒரு லைஃப்பில் எல்லாமே மேபி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இவரும் வந்து 9 ஆஃப் கப்ஸ் இவருக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. ஓகே, ஒரே ஒரு கப்பை மட்டும் மிஸ் ஆகிட்டு உண்டு, அது நீங்களாகும். ஓகே, இவருக்கு அது ஃபீல் ஆகுது, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு என்ன தேவையோ அதை என்னால் அட்ராக்ட் பண்ண கழிவு உண்டு, எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே லைஃப்பில் நான் அட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் எனக்கு இருந்தும் என் லைஃப் ஒரு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஏதோ என்னை விட்டு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
ஸோ அந்த ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் ஏதாவது இல்லைங்க, நீங்கள் இந்த ஈவினிங் டைம்லேயும் இல்லைங்க நைட் டைமில் ஏதாவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம், உங்களோட வேல்யூ எஃபர்ட் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ இவருக்கு உங்களோட வேல்யூ வந்து மனசிலாகுது. ஏன்னா நீங்கள் இவர் ஃபோக்கஸ் பண்ணலை, நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதனால இவர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாரு. மேபி ஸ்டார்டிங்கில் நீங்கள் அட்ராக்ட் ஆகிக்கலாம், பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஈவினிங் டைமில் இவரும் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் உங்களோட ஃபோட்டோஸ் பார்க்குற டைமில் உங்களை பற்றி மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை பற்றி நியூஸ் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த நியூஸ் கேட்கும்போது இவருக்கு ஓடி வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட ஒரு காலோ மெசேஜோ பண்ணணும்னு ஒரு எண்ணம் உண்டு. மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த போஸ்ட்டில் கிட்ட ஒரு காலோ மெசேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஷோராக அந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் வரும். காரணம் என்னென்னா இவருக்கு வந்து முன்னாடி இவர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு இல்லை, பட் இப்போ இவங்க பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க உங்ககிட்ட. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் இப்போ முன்னாடி மேபி உங்களோட வேல்யூ வர்த்து நீங்கள் 24/7 இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணும்போது உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் நம்ம இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அப்படி கிடையாது. நீங்களும் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. நீங்கள் உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. இந்த ஒரு போஸ்டோட மிச்சமாக கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஸோ நான் அதனால் இந்த போஸ்ட் இப்போ என்ன இந்த ஈவினிங் டைம் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, எனக்கான கரெக்டான ஒரு பார்ட்னர் இந்த ஒரு போஸ்ட், எனக்கான ஈக்குவல் எனக்கான ஒரு ஈக்குவல் பார்ட்னர் இந்த ஒரு போஸ்ட் தான், கரெக்டான ஒரு போஸ்டர் தான் யூனிவர்ஸ் என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டுட்டு. பட் நான் எல்லாத்தையும் ராங்காக நினச்சிட்டு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில விஷயங்கள் அப்படியே வந்து ராங்காக நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு. ஸோ அது இவர் இந்த ஈவினிங் டைமில் ஃபீல் ஆகிட்டு. பட் பல தடவை யூனிவர்ஸ் எனக்கு ஒரு கரெக்டான பர்சன் லைஃப்பில் கொண்டு வந்து விட்ட பிறகு கூட நான் எல்லாமே ராங்காக நினச்சிட்டு. பட் அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்சன் தான் எனக்கான ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் தான் யூனிவர்ஸ் கொண்டு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் கூட தான் என் லைஃப்பும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இல்லைங்க, எனக்கு எப்போயுமே ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஏதோ ஒரு கப்பைன்னு விட்டு எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் விட்டுட்டு போன பிறகு தான் எனக்கு மென்டல் கான்ஃப்ளிக்ட் வர வந்துட்டு. எனக்கு யாரு கூட ஒத்து போகலை. நான் வேறு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னை அடிக்கடி கோவப்படுறேன், டென்ஷன் ஆகுறேன், என்னே அறிமுறைக்கு நல்லா மூடி ஸ்விங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்சன் எப்படியாவது என் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக அவங்க வர்றது கிடையாது. அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில விஷயங்கள் ஃபீல் ஆகுது. நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஃபீல் ஆகுது. அதனால ஜஸ்ட் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. தவிர ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ இவங்க இந்த ஈவினிங் டைமில் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஒரு போர்ஷன் கூட தான் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு போர்ஷனை பல தடவை நான் சொன்னேன் இல்லை, இதில் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேருக்கு நடுவே நல்லா தெரிஞ்ச ஒரு போர்ஷனோட கேம் இதில் விளையாடிட்டு. ஸோ இவங்க என்ன ஃபீல் ஆகும், பல தடவை நான் எனக்கு இந்த ஒரு போர்ஷன் வந்து கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நான் இந்த ஒரு போர்ஷனை பல தடவை நான் என்னெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படுத்தக்கூடாது எல்லாமே நான் கஷ்டப்படுத்திட்டு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க இந்த ஒரு போர்ஷன் கிட்ட சாரின்னு ஒரு மெசேஜ் வரலாம். ஓகே. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்தால் கொள்ளலாம், நீங்கள் ஒரு காலோ மெசேஜோ மறுபடியும் பண்ணால் கொள்ளலாம் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு டிசைர் உண்டு, உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும் டிசைர் உண்டு. பட் ஒன்றும் நடந்துட்டு இல்லை, நடக்க மாட்டேங்குது. அதுதான் நடக்காத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு மென்டல் பீஸ் இல்லை, ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கோ இல்லை எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கோ ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆள் டோட்லி நெகட்டிவ், ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க, சேடு, டிப்ரெஷன் தான். ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும் ஷோராக. இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போர்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. மேபி இந்த போர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு 8 months வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போஸ்ட் என்ன திங்க் பண்ணேன்னா, பல தடவை நானே என்னெல்லாமோ கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன். எங்கள் 2 பேருக்கும் காஸ்ட் ரிலேஷன்ஸ் ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இது ஒரு போஸ்ட் லைஃப்பை விட்டு வேணாம்னு சொல்லிட்டு நானே என்னோடய மைண்டை எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். இவரே கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, இவர் கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவரை ஒன்றும் முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். கண்ட்ரோல் எவ்வளோ தூரம் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நீங்கள் வேண்டாம் கண்ட்ரோல் பண்ணாலும் இவர் கடைசியில் இவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலவே கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அது லைஃப் லாங் இவரால் கொண்டு போக முடியலை. ஓகே.
ஸோ நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில், யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் ஃபேவரபிள், நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட வேல்யூ ஒர்த்து நீங்கள் மனசிலாகி கொடுத்துட்டு உண்டு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக ஒரு டைம் இருக்குது. ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனை கேட்டது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் நீங்கள் பயங்கரமாக உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட சுத்தமாக அந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைம் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து போய் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இனி வரைக்கும் ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ எப்போ இவங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க 8 months வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க வந்தால் ஜஸ்ட் ஒரு கால், ஒரு மெசேஜோ பண்ணிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் டோட்லி ஹீல் ஆகிட்டு இல்லைனா பயங்கரமாக அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த அட்ராக்ஷனில் தான் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் கமிட்மெண்ட்டோ கிளாரிட்டி நீங்கள் இப்போ கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. கமிட்மெண்ட் தேவையில்லை, கிளாரிட்டி தேவையில்லை, ஜஸ்ட் இது ஒரு போஸ்ட் மட்டும் போதும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சும்மா எனக்கு பழையபடி சும்மா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு விருப்பம், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், டைம் எடுத்துக்கும். எப்போ டைம் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கி வரணும். ஸோ அந்த டைம் இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களோட வேல்யூ வந்து யூனிவர்ஸ் மனசிலாக்கி கொடுக்குறாங்க. ஸோ டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர் இதுதான் இந்த போர்ஷன் ஈவினிங் டைம் உங்களுக்கு பற்றி திங்க் பண்ண விஷயங்கள். இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்து டி இம்பார்ட்டன்ட், ஏ இம்பார்ட்டன்ட், ஆர் இம்பார்ட்டன்ட், ஓ இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் ஸ்டார்டிங்லேயே எண்டிங்கில் மிடிலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 555 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 1010 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா January important, February important, March important, April important, May important, June important, July important, August important, September important, October important. Okay, then important date பார்த்தீங்கன்னா 1 important, 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, then 15 important, 21 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட்டா பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட சேனல் லிங்காக இருக்கும்போது உங்களோட எனர்ஜி இங்கே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.